எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், இந்த பையன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னால், எந்த அளவு அதிக ஸ்நேகம் அதிக விரோதம்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சி கட்டினா இந்த பொண்ணு தான் கட்டுவேன், இல்லை கல்யாணமே வேணான்னு இருந்தாங்களோ, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா என்னென்னா அந்த அது சொல்லும்போது உடனே பயந்துட வேண்டாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க முதுகு வலி எனக்கு இருக்குது, ரொம்ப நேரம் உட்கார முடியல, படுத்தாலும் கூட திரும்ப திரும்ப படுக்கிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, ட்ராவல் பண்ணவே முடியலன்னு சொன்னால் அவங்க வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி வந்து எப்போயாவது ஒரு வாட்டி 2 வாரம் இருக்குன்னா பரவாயில்ல. அப்போ அந்த 7ல் ராகும் 8ல் சனியும் இருக்கும்போது இவங்களை கொஞ்சம் துன்புறுத்தணுன்றது விதி. அப்போ சர்ஜரின்னு சொன்னாலே என்ன பண்ணுறது, நானும் கட் பண்ணுறாங்க, தைக்கிறாங்க, திருப்பியும் போகணும் வரணுன்ற ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது இந்த பிஹெச்டிலாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன் வந்து இப்போது கிடைக்கும். அவங்க கொடுக்குற அந்த தீசிஸ்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும். அவங்கள வந்து ப்ராப்பராக ஒருத்தர் வந்து கைட் பண்ணுவார். அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து கல்வி சிறப்பாக இருக்கும். அந்த கல்வி சிறப்பாக இருக்கிறதுக்கு இன்னொன்று என்னென்னா, புது மனிதர்கள் அணுகும்போது இந்த ஒரு கோபம்ன்ற விஷயத்தை கட்டாயம் அவங்க வந்து கட்டுப்படுத்தி ஆகணும். அதே போல் அந்த அடங்க மறுக்கிறது, நான் வந்து கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஏன்னா இவங்களோட அந்த சுயமாக இவங்க பலம் குறைய போது எதிரியுடைய பலம் அதிகமாக போகுது. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில உதாரண ஜோதிடர் பீமராஜா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. இன்றைய நிகழ்ச்சியில 2026 புத்தாண்டு சிறப்பு பலன்களை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார். ஸோ முதல்ல வந்து இந்த வேலை சார்ந்த விஷயங்கள், ரொம்ப நாளா நாங்க வேலை தேடிட்டே இருக்கோம், இல்ல கவர்மெண்ட் ஜாப்க்கு நாங்க ட்ரை பண்றோம், ஸோ வேலையில பதவி உயர்வு எங்களுக்கு கிடைக்குமா, இந்த மாதிரியான பல சந்தேகம் இவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வருடம் இதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சொன்னதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதுக்கான ஒரு அம்சமானது இருக்குது. ஆமாம், ராசிக்கே அதிபதி சூரியன் அப்படின்னு சொல்லுவோம். சூரியனுடைய ஒரு அனுகிரகம் இருந்தால் தான் ஒருத்தருக்கு வந்து அரசு உத்தியோகம் கிடைக்கும். அதனால சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க அரசு உத்தியோகத்திற்கு முயற்சிகளை பண்ணலாம். இந்த வருஷம் தொடங்கும் போது இவங்க ராசிக்கு அந்த 10ஆம் இடம் உத்தியோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் நல்ல நிலையில் இருக்குது. அதாவது அந்த கிரகம் வந்து குருவுடைய தொடர்பில் இருக்குது, குருவுடைய வீட்டிலேயே இருக்குது. அதனால் அரசு உத்தியோகத்திற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் போகணும், ட்ரை பண்ணணும், கிடைச்சது அப்படின்ற மாதிரி இருக்காது. அதற்காக இவங்க நிறைய படித்து தேர்வுகள் எழுதி கொண்டே இருக்கணும், மறுபடியும் மறுபடியும் எழுதிட்டு இருக்கணும், அப்போ கிடைக்கும். அதில் செய்யக்கூடாத விஷயமும் இருக்கிறது. நான் வந்து ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸில் இல்லை யாராவது பணம் கொடுத்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத பண்ணக்கூடாது. அப்படி கொடுத்தா அந்த பணம் வந்து திரும்ப வராது, வேலையும் கிடைக்காது. ஓகே. ஸோ இந்த வருடம் வந்து திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, இல்ல குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு வந்து இந்த ராசிக்கு 5ஆம் இடம் குழந்தையை கொடுக்க வேண்டிய கிரகம் குரு. அவர் புத்திர காரகனாகவே இருக்கார். அவர் வந்து வருஷம் தொடங்கும் போது லாப ஆதாய ஸ்தானத்தில் இருக்கிறனால புத்திர சந்தானம், புத்திர பேருன்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த வருஷத்துல கிடைக்கும். திருமணம்ன்ற ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இவங்க திருமண விஷயத்தில் சுய முடிவுகள் எடுக்கக்கூடாது. 7ஆம் பாவத்தில் ராகு இருக்குது. இந்த சமயத்தில் இவங்க வந்து எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், இந்த பையன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னால், எந்த அளவு அதிக ஸ்நேகம் அதிக விரோதம்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சி கட்டினா இந்த பொண்ணு தான் கட்டுவேன், இல்லை கல்யாணமே வேணான்னு இருந்தாங்களோ, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா என்னென்னா அந்த ராகு இருக்கும்போது அது வந்து மாயையை ஏற்படுத்தும் சொல்லுவாங்க. மாயைன்னு சொன்னால் வந்து நிறைய பேருக்கு புரியாது என்னது மாயைன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ ஒரு திரைப்படம் பார்க்குறோன்னு சொன்னால், அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய கதாநாயகன் கதாநாயகிக்கு வந்து வில்லன் வந்து உயிர் ஆபத்தை ஏற்படுத்த போகிறார். ஆனால் ரியலில் நமக்கு தெரிஞ்ச அவங்க 2 பேருமே இறந்தே போயிட்டாங்க. அது ஒரு பழைய படம்னு வச்சுக்காங்களேன். அப்போ ஆல்ரெடி அவங்க இறந்தே போயிட்டாங்க, அந்த வில்லனும் இறந்து போயிட்டார். ஆனால் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படியே நம்ம வந்து அந்த எட்ஜுக்கு வந்துடுவோம். இதுதான் மாயை. அதை போல் இவங்களுக்கு என்ன பண்ணுன்னா, இப்போ எல்லாமே இதுதான் நமக்கானது, நமக்குன்னே பிறந்திருக்காங்கன்ற அளவுக்கு இவங்களுக்கு தோணும். அப்புறம் பிரச்சனை. அதனால் அதை மட்டும் தவிர்க்கணும். அதனால் திருமண விஷயங்கள் எல்லாம் கூடி தானாகவே வருது. அதில் சொந்தத்தில் அமையுது அப்படின்னு சொன்னால் தாராளமாக பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து திருமணமானவர்கள் நல்லா இருப்பாங்க. ஓகே. ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன மாதிரியான விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் சார்? சிம்மராசியை பொறுத்த வரைக்கும்
அதாவது அவங்களுக்கு தெரியாத பின்பக்கம், முதுகு பாகம், முதுகு தண்டவடம்னு சொல்லுவோம். ஸ்பைனல் கார்டு. அது சொல்லும்போது உடனே பயந்துட வேண்டாம். சிம்ம ராசியில இருக்கக்கூடியவங்க, முதுகு வலி எனக்கு இருக்கு. ரொம்ப நேரம் உட்கார முடியல. படுத்தாலும் கூட திரும்ப திரும்ப படுக்கிறேன். எனக்கு கஷ்டமா இருக்கு. டிராவல் பண்ணவே முடியலன்னு சொன்னா, அவங்க வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி வந்து எப்பயாவது 1 வாட்டி 2 வாரம் இருக்குன்னா பரவால்ல. அப்பப்போ ஃப்ரீக்வென்ட்டா இவங்களுக்கு இந்த முதுகு வலி வருதுன்னா, அவங்க வந்து செக் பண்ணிக்கணும். அது வந்து அதுக்கு காரணமா இருக்கிறதும் கூட சூரியன் சம்பந்தமானது தான். சூரியனுடைய தாக்கம் தான் வந்து அந்த இடத்துல இருக்கும். அதனால இவங்களுக்கு 8ல சனி இருக்கிறதுனால, சூரியனுடைய ஆற்றல் குறைந்து சனியுடைய ஆற்றல் அதிகமாயிடும். அப்ப சனின்றதுனால தான் பின்பக்கம் நமக்கு தெரியாத இடம். சனின்னா இருள்னு அர்த்தம். அதனால இவங்க வந்து முதுகு சம்பந்தமா, பின்பக்கம் சம்பந்தமா கவனமா இருந்துக்கணும். ஓகே. ஸோ இந்த மாரி நேரங்கள்ல சர்ஜரி இந்த மாரிலாம் ஆப்ஷன் குடுத்திருந்தாங்கன்னா, அதெல்லாம் செய்யலாமா சார்? கரெக்ட்டா நடக்குமா? சர்ஜரி கட்டாயம் செஞ்சுக்கலாம். எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 7ல ராகுவும் 8ல சனியும் இருக்கும்போது, இவங்கள கொஞ்சம் துன்புறுத்தணுன்றது விதி. அப்ப சர்ஜரின்னு சொன்னாலே என்ன பண்றது? நானும் கட் பண்றாங்க, தைக்கிறாங்க, திருப்பியும் போணும், வரணுன்ற ஒரு விஷயம் நடக்குதுன்னும்போது, ஏத்துக்கலாம். கண்ணுக்கு தெரிஞ்சு நடந்துருச்சு. அப்ப இது தெரியாம வேற எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்ல அப்படின்றது அர்த்தம். ஓகே. ஸோ சிம்ம ராசி மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் சார்? மாணவர்கள் வந்து அதான் அரசு உத்தியோகத்தையே பெறக்கூடிய அளவிற்கு தேர்வெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களால எழுத முடியும். அது மட்டும் இல்லாம, இந்த பிஹெச்டிலாம் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன் வந்து இப்போ கிடைக்கும். அவங்க குடுக்குற அந்த தீசிஸ்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும். அவங்கள வந்து ப்ராப்பரா ஒருத்தர் வந்து கைட் பண்ணுவார். அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து கல்வி சிறப்பா இருக்கும். அந்த கல்வி சிறப்பா இருக்கிறதுக்கு இன்னொன்னு என்னன்னா, இவங்களுடைய ஓய்வு நேரம் குறைஞ்சிரும். 8ல சனி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து இப்போ இந்த வருஷம் முழுக்கவே சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மென்ட் கிடையாது. அலைச்சல தான். அலைச்சல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாலை நேரம்ன்றது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய நேரமா இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் வந்து வேலை நேரம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த ஈவினிங்ல கொஞ்சம் டைம் கிடைக்கணும். அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ போய் பார்க்க முடியும். அப்பதான் நமக்கே வந்து ஒரு உற்சாகமா இருக்கும். நெறைய கலை நிகழ்ச்சிகள், அரங்கேற்றம்லாம் பண்றத விட மாலை நேரத்தில தான் பண்ணுவாங்க. இப்ப இந்த ஐபிஎல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங்ல தான் நடக்கும். ஏன்னா, அப்பதான் வந்து அவங்க அவ்வளோ உற்சாகமா அத கொண்டாடுவாங்க. அந்த மாலை நேரம் இவங்களுக்கானதா இருக்காது. அது வந்து இவங்களுக்கு அதுக்கான ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அப்போ அதையும் பெரிய உயர்கல்வி படிப்பு அப்படின்றதையும் சேர்த்துக்கலாம். அப்ப இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்து படிக்கணும். படிக்கணும். ஓகே. ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுவதும் எந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் சார்? ஃபர்ஸ்ட்டு வந்து ஆரோக்கியம். அதில கவனமா இருக்கணும். எப்படிப்பட்டதுன்றத பார்த்துட்டோம். 2வது வந்து மைண்ட் செட். அதாவது வந்து சிம்ம ராசின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து ஒருத்தர் கீழ கண்ட்ரோலா இருக்கக்கூடிய விஷயம் பிடிக்காது. கோபம் வந்து ஜாஸ்தி வரும். இந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். சிம்மராசி கூடயே டிராவல் பண்றவங்க, அவங்கள மாரி ஒரு நல்லவங்களே இல்லன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, உத்தம கோபம் க்ஷண நேரம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது உத்தமர்கள், நல்லவர்கள கோவம் வந்தா அடுத்த செகண்ட் மறந்துருவாங்க. அவங்க சாதாரண இயல்பா இருப்பாங்க. எல்லாம் கொட்டி தீர்த்துருவாங்க. மனசுல வச்சுக்க மாட்டாங்க. அதப்போல தான் இவங்க இருப்பாங்க. அதனால இவங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், கூட வேலை பார்க்குறவங்களோட இவங்க டீல் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆல்ரெடி அவங்க இவங்கள பத்தி தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. புது மனிதர்கள் அணுகும்போது, இந்த ஒரு கோபம்ன்ற விஷயத்த கட்டாயம் அவங்க வந்து கட்டுப்படுத்தியே ஆகணும். அதேபோல அந்த அடங்க மறுக்கிறது. நான் வந்து கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் விட்டு குடுக்கணும். ஏன்னா, இவங்களோட அந்த சுயமா இவங்க பலம் குறைய போது, எதிரியுடைய பலம் அதிகமாக போகுது. அப்போ நான் ஒரு இடத்துல நான் ஒருத்தருக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னா, அப்போ வந்து பிரச்சனைய ஃபேஸ் பண்ண போறோம்ன்றது அர்த்தம். புதுசா ஒரு பாஸ் வராரு. அவரு சொல்ற விஷயங்கள ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லன்னு இவர் ஏதாவது பேசினா, இவர் தான் வெளியில வர மாரி இருக்கும், வேலைய விட்டு. அந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஓகே. ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் இந்த வருடம் எதெல்லாம் செய்யும்போது அவங்க வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும் சார்? இவங்களுக்கு வந்து உக்கிரமான தெய்வ வழிபாடு வந்து ரொம்ப பலன குடுக்கும். அதுல வந்து காளி தேவி வழிபாடுன்னு சொல்லலாம். அந்த காளிய வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தர நேரத்துல, அந்த ஞாயிற்றுக்கிழமை 4:30, 6 ராவு காலம் இருக்கும். அந்த நேரத்திலயோ, இல்ல விளக்கு வச்சதுக்கப்புறம் ஒரு 6லிருந்து 7 மணிக்குள்ளேயோ, போய் ஒவ்வொரு வாரம் காளிய போய் பார்த்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னா, அந்த வாரம் முழுக்க இவங்களுக்கு நல்லாருக்கும். அதாவது ஒரு உக்கிரமான காளி தேவின்னு சொல்லும்போது, அதுபோல இவங்களுக்கு யார் அகெயின்ஸ்டா இருக்காங்களோ, இவங்களுக்கு யார் எனிமியோ, யார் கடன் வாங்கியிருக்காங்க, அவங்கள நினைச்சு பயப்படுறாங்க. அங்க இருந்தெல்லாம் இவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு வராம, இவங்க காக்கப்படுவாங்க. எந்த காளி தேவியா இருந்தாலும் வழிபடலாம். ஒருவேளை காளி அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்ட்டா காளி தேவி கோயிலே அவங்க இருக்கக்கூடிய பகுதியில இல்லன்னா, துர்க்கை வழிபாடு வச்சுக்கலாம். ஸோ இந்த வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு? எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? குறிப்பா அரசு சார்ந்த வேலைகளுக்கு முயற்சி செய்றவங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.